கர்த்தர் முன்பதாக இன்றைய வசனம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். கர்த்தர் முன்பதாக இந்த வசனம் பார்க்கும்போது கண்ணை குறித்து கற்று சொல்லும்போது உன் கண்ணு தான் நமக்கு சரீரத்துக்கு விளக்காக இருக்குதான். கண் இருளடைஞ்சுன்னா மொத்த இடம் இருளடைஞ்சிடும். இப்போ வீட்டில் பல்பு ஆஃப் பண்ணிட்டா நம்ம வீடே இரண்டு போயிடும்ல. அதே மாதிரி இந்த கண் இருளடைஞ்சுன்னா மொத்த சரீரமே இருளடைஞ்சு போயிடுமா. கண் எதனால் இருளடையுது? நம்மளோட கண் எதனால் இருக்குது? அநேக பாவங்களை பார்க்கனால. கண் பரிசுத்தமாக கத்தரையும் கத்தரை சார்ந்த காரியம் விரும்புகிற காரியம் பார்க்குமானால் அந்த வெளிச்சம் இருக்கும். கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம கண் பார்க்கும்போது அது அடுத்து போய் இச்சையாக இருக்கட்டும், பெருமை போய் எல்லாமே அந்த முதல்ல பாவங்கள் வர்றது கண்ணால் வரும். ஆதாம் ஏவாள்கிட்ட முதல்ல அந்த பாவம் எடுக்கும் போகும்போது அந்த பழம் அது பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டாக இருந்திருக்கு. அது பிச்சிக்கத்தக்க விதமாக இருந்திருக்கு. ஒன்று பறித்து சாப்பிட்றாங்க. ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர் ஒரு நன்மையாக ஒரு இச்சிக்கப்படுறது வரும்போது புசிக்கிறாங்க. ஸோ அது பாவம் உள்ள என்றாகுது, கண் மூலமாக என்றாகுது. இந்த வேளையில் நம்ம இந்த கண்ணால் நம்ம தனிப்பட்ட முறையில் அப்படி நின்று யோசிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அநேக பாவங்கள் கண்ணால் செஞ்சுருப்போம். அடுத்தவங்க போல் இச்சிச்சிருப்போம், பெருமை நிறைய காரியங்களை பார்த்துருப்போம். இந்த வேலையை கண்ணை பசுத்தப்படுத்துவோம். கண்ணை வெளிச்சமாக கற்றுட்டு பலன் கேட்போம். கத்தரை பார்க்கணும், கத்தரை பிரியமானதை கண் பார்க்கணும். ஒரு தாழ்மையோடு நம்ம இருப்போமானால் கண்டிப்பாக அந்த வெளிச்சம் கண்ணில் இருக்குமானால் உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அந்த வெளிச்சத்துக்கு எல்லாரும் கடந்து வருவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் அந்த வெளிச்சம் இருக்கும். இருளுக்குள்ள இந்த உலகத்தில் எங்கே நீங்கள் இருளில் போனாலும் நீங்கள் வெளிச்சமாக தெரிவிங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைன்னு தெரிவிங்க. கண் வெளிச்சமாக இருக்குது, அது மட்டும் அந்த சரீரம் முழு வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சம் இருளுக்குள்ளே போகும்போதும் எங்கே போனாலும் நீங்கள் தனியாக தெரிவிங்க. இது கர்த்தருடைய பிள்ளை, இவன் விசேஷித்தவன், இவனோடு கர்த்தர் இருக்கிறார், இவன் கர்த்தரோடு இருக்கிறான்னு ஒரு விசேஷித்த வாழ்க்கை தருவார். இந்த வேலையில் அர்ப்பணிப்போம். ஒரு சாட்சி உள்ள ஜெயம் உள்ள ஒரு ஒளி விசை வாழ்க்கை தருவார். அர்ப்பணிப்போம். பரலோகத்தையும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணம் தேவனுக்கு விஷயமாக ஆமென்.